அன்பார்ந்த வடக்கு தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகள், 10 எம்எல்ஏக்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், 100 கவுன்சிலர்கள் என்று நம்மை சுற்றி இவ்வளவு பேர் இருந்தும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி மதுரை மாநகராட்சி வரை எத்தனையோ அரசு அதிகாரிகள் இருந்தும், நம்மை சுற்றி எத்தனையோ பத்திரிகையாளர்கள், சமூக நல விரிவுகள் இருந்தும் இன்றைக்கு மதுரை முழுவதும் சிறுநீர் கழிப்பறைகள் சரியாக நிர்மாணிக்கப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. மக்கள் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள், ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் பேர் என்று 10 தொகுதிக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கும் அங்கும் போய்கொண்டிருக்கக்கூடிய சாலை வழிகளிலே ஒரு சிறுநீர் கழிக்க கூட நமக்கு இன்னும் சரியான வசதி ஏற்படுத்தப்படவில்லை. கண்டிப்பாக இந்த காணொலி மூலம் இதற்கான வசதி ஏற்படுத்தப்படும் என்று நம்புகின்றேன். இந்த காணொலியை நீங்கள் அனைவருக்கும் பகிர்வதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். 1க்கு 2க்கு ஒதுங்க முடியல, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல. அட 1க்கு 2க்கு ஒதுங்க முடியல, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல. பொம்பளை பிள்ளைய வேலைக்கு போற வழியில, அட 1க்கு 2க்கு ஒதுங்க முடியல, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல. அட 1க்கு 2க்கு ஒதுங்க முடியல, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல. மதுரை வடக்கு தொகுதி எங்கிட்டு போனாலும், அட நம்ம மதுரை வடக்கு தொகுதி எங்கிட்டு போனாலும் நம்ம ராமசாமியும் முனியசாமியும் 1க்கு 2க்கு ஒதுங்க முடியல, இந்த கொடுமையை நான் எங்கிட்ட போய் சொல்ல. அட 1க்கு 2க்கு ஒதுங்க முடியல, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல. வருஷத்துக்கு எம்எல்ஏ பண்ணிட்டு 3 கோடியா, ஆமா வருஷத்துக்கு எம்பி பண்ணிட்டு 5 கோடியா, நம்ம கவுன்சிலருக்கு 50 லட்சமா, ஆமா நம்ம கவுன்சிலருக்கு 50 லட்சமா, இருந்தும் ஒரு கப்புச கூட கட்ட முடியல. ஆமா இருந்தும் ஒரு கப்புச கூட கட்ட முடியல. மூத்திரம் வந்தா எங்களால அடக்க முடியல. ஆமா மூத்திரம் வந்தா எங்களால அடக்க முடியல. இத கேள்வி கேட்க ஒரு நாதி